எல்லாருக்கும் எனக்கு இந்த படத்தில் நடித்தது வந்து ரொம்ப நிறைய பேசணும்னு நினச்சேன். எல்லாத்தையும் வந்து எடிட்டரே பேசிட்டாரு. அதனால நான் எதை எடிட் பண்ணி பேசுறதுன்னே தெரியல. நான் உண்மையிலுமே வந்து அடுத்த இன்டர்வியூவில் தான் நிறைய பேசுவேன்னு நினைக்கிறேன். நான் பேசினது வந்து டேரக்டர்கிட்ட பேசிட்டு நான் வந்து ஒட்டு கேட்டாரான்னு தெரியல. எல்லாருக்கும் வணக்கம். சிறந்த நடிகர்லாம் கிடையாது, அப்பப்போ தேவைக்கான நடிகர் தான் நான். பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தினுடைய சூத்திரதாரி எங்கள் அண்ணன் ரவி அண்ணனுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தை பற்றி நான் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையாக இருந்தது. என்ன சொல்கிறது தெரில. நான் இது வரைக்கும் நடித்த படங்களில் ஒரு சின்ன லைன் தான். ஆனால் அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், சில விஷயங்களாக இருக்கட்டும், டைரக்டருடைய வார்த்தைகளாக இருக்கட்டும், சொன்ன விதமாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அதே மாதிரி ஹீரோ வந்து செயல் படத்துலேருந்து முதல்ல அவர் கூட நான் வந்து செயல் படத்தில் தான் நான் நடித்தேன். அங்கேருந்து தொடர்ந்து இந்த படமும் நான் நடிக்கிறேன். ப்ரொடியூசர் சார் வந்து வேறு லெவலில், அப்புறம் டெக்னீஷியன்ஸ் இங்கே இருக்க அத்தனை பேருமே வேறு லெவலில். நான் வேணா பார்க்க சிரிச்சுட்டே இருக்கிறேன். இங்கே எப்படியோ அதுதான் செட்லேயும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் சிரிக்காத ஒரே ஆள் எங்கள் ஹீரோ மட்டும்தான். அவர் எப்போவுமே அமைதியாக இருப்பார், எல்லோரும் கவனிச்சுட்டே இருப்பார். ரொம்ப சூப்பர் ஆள். படம் வந்து வேறு லெவலில் வந்திருக்குது. பாராட்டுகள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் பெரிய இங்கே அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, எல்லாம் தெலுங்கு படமா தமிழ் படமா அப்படிலாம் எல்லாம் கிடையாது. எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு படம். நாங்கள் இங்கே மாற்று கருத்துக்கள்லாம் இங்கே எதுவுமே இல்லை. வாழ்த்துக்கள்னால் தொடர்ந்து முதலாளிகள் நல்லா இருந்தால் தொழிலாளிகள் எல்லோரும் நல்லா இருப்போம். தயவுசெய்து நிறைய படங்கள் பண்ணுங்கள். கிருஷ்ணா சாரை பற்றி சொல்லணும், வேறு லெவலு டைரக்டரு. நிறைய நான் டைரக்டரா நான் தான் இந்த ஷிப்பை எடுத்துகிட்டு போகிறேன், நீ யார், நீ வந்து இங்கே வந்து வேலை செய்கிற, நீ ஓரமாக போய் நில்லு அப்படின்ற எண்ணெல்லாம் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு தங்கமான ஒரு அண்ணன், ஒரு என்னுடைய சகோதரர், வேறு லெவல். அவரை பற்றி சொல்லவே தேவையில்ல. நான் நிறைய அவர்கிட்ட போய் நான் நடிகனாக போனதை விட நான் போன ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் இருந்தேன் அவர்கிட்ட. அவர் அந்த அளவுக்கு ஒரு ஒர்க்கு அப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் போய் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். அது என்ன பண்ண போகிறாரு, இது என்ன பண்ண போகிறாரு. அந்த கொஞ்சம் கூட சலிப்பு இல்லாத ஒரு மனுஷன். சரி, அடுத்தது இன்னும் பெரிய படம் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். எங்கள் தலை எடிட்டரு, அப்புறம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ டார்லிங். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இதுக்கு ஜாஸ்தியாக தான் படம் இருக்கும், அது நீங்கள் நம்பி தியேட்டருக்கு போகலாம். நாங்கள் ஒரு 37 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். புயலில் ஷூட் பண்ணியிருக்கோம். கொடைக்கானல் 10 டிகிரி அந்த டைம், காலையில் 4 மணி 3 மணி அந்த டைமில் ஷூட் பண்ணியிருந்தோம். ஏப்ரலில் எண்ணூர் பீச்சில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு 3 மணி நேரம் ட்ரெக் பண்ணி ஷூட் பண்ணியிருந்தோம். இந்த ப்ராசஸில் நான் ஒன்று ரியலைஸ் ஆனேன் என்னென்னா, லைக் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஜேர்னி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்படி ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி தான் இந்த அமரம். கண்டிப்பாக உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது. அண்ட் முதல் நாள் மழை பெஞ்சால் ரொம்ப பாசிட்டிவாக நான் கேள்விப்பட்டேன். எங்களுக்கு முதல் நாள் ஷூட்டில் மழை பெஞ்சது. அப்படியே அங்கேருந்து ஸ்டார்ட் ஆன அந்த பாசிட்டிவ் இது வரைக்கும் ட்ரைலர் பார்த்த உடனே உங்களோட அந்த சத்தம், அந்த ரியாக்ஷனில் அதே பாசிட்டிவ்னஸ் நான் பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் எங்கள் கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி நான் பேச மாட்டேன். லைக் நீங்கள் ஓவர் கான்ஃபிடன்ஸாக நினைக்கலாம். நான் நிறைய வாட்டி படம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸை சொல்கிறேன். நான் சக்ஸஸ் மீட்டில் எங்கள் டீம் பற்றி பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.